ஹாய் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த சேனலில் இந்த சேனலில் வந்து ஜாப் ஏதாவது நிறைய பாப்புலரான கம்பெனி ஐடி கம்பெனியாக இருக்கட்டும், இல்லை பிபிஎஸ் சப்போர்ட் கம்பெனி, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸில் இருந்த ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்களே, அந்த ஓப்பனிங்ஸ்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து இங்கே போஸ்ட் பண்ணிடுவோம். செகண்ட் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஸ்காலர்ஷிப் இருந்துச்சுன்னா அந்த வீடியோ, அதுக்கப்புறம் மோஸ்ட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட் மட்டும் தான் போட்டுட்ருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சரியா? ஸ்காலர்ஷிப், கவர்மெண்ட் ஜாப், அதுக்கப்புறம் ஐடி ஜாப்ஸ், இந்த மாதிரி ஃப்ரெஷருக்காக எக்ஸ்பீரியன்ஸே இல்லைனா கூட நீங்கள் வந்து ஃபுல்லாக அது வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஜாப்ஸ் தான் வந்து எல்லாமே நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க வந்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? இப்போ வந்து சினிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனிலேருந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. என்ன ரோலுக்கு அப்படின்னா ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற ரோலுக்கு தான் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. யார் அப்படின்னா ஃப்ரெஷராக இருந்தாலே போதும், ஃப்ரெஷராக இருந்து ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும், நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிள், சரியா? எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னா ஹைதராபாத்தில் இருக்க சினிவர்ஸ் அப்படிங்கிற கம்பெனியில் தான் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடையாது, ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் ஜாப், ஓகேவா? இது வந்து என்ட்ரி லெவல் கிடையாது. ஸ்பெஷலிஸ்ட்னாலே வந்து என்ன அப்படின்னா வந்து சேலரி வந்து அதிகமாக தான் இருக்கும், சரியா? ஒரு எப்படின்னா ஒரு 60 to 70K இருக்கும். ஸோ வந்து நல்ல ஒரு சேலரி தான், ஓகேவா? அதுக்கப்புறமா இது என்ன மாதிரி ஒர்க் இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஃப்ரெஷரை ஹையர் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பேசிக்காக என்ட்ரி லெவல் என்ன டெஸ்ட் இன்டர்வியூ எல்லாம் முடிச்சு உள்ளே போனதுக்கப்புறம் ட்ரைனிங் பீரியட்னு ஒன்று இருக்கும். ட்ரைனிங் பீரியட்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லி தந்துடுவாங்க, சரியா? அதில் வந்து அதுக்கப்புறம் எந்த இதில் வந்து அவங்களுக்கு நீட் இருக்கோ அதுக்கு தேர்ந்தாப்பில் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அந்த ரோல் வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. ஸோ நோ இஷ்யூஸ். பேசிக்காக வந்து இது வந்து எப்படின்னா கஸ்டமருக்கு ஏதாவது இஷ்யூஸோ இல்லை கொஸ்டின்ஸோ இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து அவங்களுக்கு என்ன அப்படின்ட்டு இப்போ ஒரு உங்களுக்கே சொல்லி கொடுத்துருவாங்க. இப்போ வந்து ஜியோலையோ ஏதோ ஒரு இதில் நம்ம கால் பண்ணி ஒரு ப்ராப்ளம்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு ரிப்ளை இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி வந்து நமக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரிப்ளை என்னென்ன சொல்லணும்னு சொல்லி கொடுத்துருவாங்க ட்ரைனிங் பீரியடில். ஸோ அதான் நம்ம வந்து சொல்ல போகிறோம். அப்படி மேற்பட்ட பெரிய இஷ்யூவாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நம்ம டிக்கெட் ரைஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா அந்த டீம் வந்து பார்த்துப்பாங்க. இந்த மாதிரி தான் ஒர்க்கு, சரியா? இது மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா வந்து அந்த டிக்கெட்லாம் பார்த்து என்ன ப்ரொசீஜர்னு பார்த்து கஸ்டமரோட ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணணும். இது வந்து ஃபுல்லாக கஸ்டமர் கூட வந்து ஹேண்டில் பண்ணுறதுனால நமக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து நல்லா இருக்கணும். பேசவும் சரி, எழுதவும் சரி, என்ன அப்படின்னா கொஞ்சம் ப்ராப்பராக வந்து இருக்கணும், ஓகேவா? அவ்வளோதான். அதுக்கப்புறமா வந்து இது ஷிஃப்ட் டைமிங்ஸாக இருக்கும், ஓகேவா? ஷிஃப்ட் டைமிங்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா சில டைம்ஸ் வந்து மார்னிங் ஷிஃப்ட், சில டைம்ஸ் வந்து நைட் ஷிஃப்ட் வந்து இருக்கும், மாறி மாறி இருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இருந்தாலே போதும், நீங்கள் வந்து இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள், ஓகேவா? இப்போது வந்துட்டு ஜஸ்ட் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா அப்ளை லிங்க் நீங்கள் கீழே லாஸ்ட்டில் இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் ஓப்பன் பண்ணால் இப்போ நான் ஓப்பன் பண்ண மாதிரி இருக்கும். எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும், நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். படித்து பார்த்ததுக்கப்புறம் லாஸ்ட்டில் அப்ளை லிங்க் இருக்கும், ஓகேவா? அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணால் நமக்கு அஸ் யூஷுவல் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி தான் ஆட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இது ஜஸ்ட் பாப்பப் எல்லாம் வந்தால் க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி வந்து இங்கே டைம் ரோடு இல்லையா? ஸோ நம்ம வந்து 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம கிளிக் ஹியர் டு கண்டினியூ கொடுத்துக்கலாம், ஓகேவா? அதுக்கப்புறமா என்னன்னா நமக்கு எல்லா ஜாப்ஸ்க்கும் அப்ளை பண்ண ஃபஸ்ட்டு வந்து மேண்டட்டரியான ஒரு திங் என்ன அப்படின்னா நம்மளோட ரெஸ்யூம் தான். ஸோ ரெஸ்யூம் வந்து குட் லுக்கிங்காக நல்ல அட்ராக்டிவாக இருக்கணும். சிங்கிள் பேஜில் வந்து ரெடி பண்ணணும், சரியா? 4 to 5 பேஜஸ் ஆட் பண்ணுறது, அப்புறம் மிஸ்ஸிங்காக டீட்டெயில்ஸ் அதுலேயும் மிஸ்ஸிங்காக இருக்கிறது அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஸோ வேணுங்கிறவங்க வந்து நம்மளுக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்ன பண்ணணும், நம்மளே வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துடலாம், ஓகேவா? என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா உங்களோட ஓல்டு ரெஸ்யூம் வேணும். ஏதாவது டீட்டெயில்ஸில் மிஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா நானே கேட்பேன், இந்த மாதிரி இந்த டீட்டெயில்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ அப்படின்னா 149 ருபீஸ், சரியா? நீங்கள் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா வித்தின் 2 hours, ஓகே? அப்படி ஒர்க்காக இருந்துச்சுன்னா நானே உங்களுக்கு சொல்லுவேன், சொல்லிட்டு இந்த டைமுக்குள்ளே சென்ட் பண்ணிடுவேன்னு சொல்லுவேன். ஸோ அந்த டைமுக்குள்ளே வந்து நான் சென்ட் பண்ணிடுவேன், ஓகே? இப்போ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கலாம், கிளிக் லிங்க் கொடுத்துக்கலாம். ஸோ வேணுங்கிறவங்க மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து உங்களுக்கு ரெஸ்யூம் சென்ட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் நிறைய ஜாப்ஸ் இந்த ஜாப்லாம் வந்து நான் நேற்றே வந்து போஸ்ட் பண்ணிட்டேன் வாட்ஸ்அப் குரூப்பில். ஸோ எல்லா ஜாப்ஸும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எங்கே போஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில், சரியா? அப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் அதை ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன். கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அப்படி இல்லை எனக்கு பெருசாக வந்து நிறைய இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் இதெல்லாம் வந்து பற்றி நிறைய கேட்கணும் அப்படின்னா நீங்கள் கனெக்ட் வித் மீன் இருக்கு இல்லையா? அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து மீட்டிங் வந்து ஷெட்யூல் பண்ணிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னு ப்ராப்பராக வந்து கைட் பண்ணுவேன், ஓகேவா? ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுப்பேன், ஓகே? க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு இப்போ வந்து ஸ்க்ரோலர் ஓடிட்டுருக்கு. ஸோ வந்து நம்ம ஃபுல்லாக ஓடி முடிச்சதுக்கப்புறம் அந்த லிங்க் ஓப்பன் ஆகும், ஓகே? வெயிட் கைஸ். ஸோ எல்லாமே வந்து அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறது முடிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து டெய்லி வந்து செக் பண்ணுங்கள் உங்களோட ஜிமெயில் ஏதாவது மெயில் வந்து கம்பெனிஸ்லேருந்து வந்திருக்கா அப்படின்லாம் வந்து செக் பண்ணுங்கள், ஓகே? அப்புறமா ஃப்ரீ அப்ளை பண்ணுறது மட்டும் இல்லாமல் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ½ an hour வந்து 1 hour ஆகுமா?
நிறைய ஒரு 5 ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணாலும் கூட பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கோர்சஸ் ஃப்ரீ கோர்சஸ்லாம் வந்து நம்மளும் இன்ஃபோசிஸ் அசென்ச்சர் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்த்து அப்ளை பண்ணி அந்த கோர்சஸ்லாம் பண்ணுங்கள் சரியா. இப்போ வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ கஸ்டமர் சர்வீஸ் ஸ்பெஷலிஸ்ட் இந்த ரோலுக்கு வந்து ஹைப்ரிட் மோட் தான் சரியா. ஹைப்ரிட் மோட்னா என்னென்னா ஒரு 3 டேஸ் ஆஃபீஸ் 2 டேஸ் வந்து வீட்டிலேருந்தே நீங்கள் பிஜிலேருந்தே பார்த்துக்கலாம். ஓகே, எல்லாமே வந்து எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இதில் இருக்குது. எல்லாம் படித்து பார்த்துட்டு ஜஸ்ட்டு வந்து இங்கே அப்ளைன்னு இருக்கு இல்லையா, அதை கொடுத்துக்கோங்க. அப்ளை கொடுத்து அப்ளை மேனுவலின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் நம்ம பேசிக்காக எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மாதிரி ஃபில் பண்ணுறது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுங்க அப்படின்னா கரெக்டான ரெஸ்யூமாக வந்து வச்சு அப்ளை பண்ணுங்கள் சரியா. இப்போ வந்து கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்ட், வெரிஃபை பாஸ்வேர்ட் கொடுத்து கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு பர்சனல் டீட்டெயில்ஸ் தான் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். பர்சனல் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து இதுக்கு அப்ளை பண்ணணும். மறக்காமல் எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள் சரியா. வீடியோ பார்க்குறத மட்டும் விட்டுட்டு அப்ளையும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அப்ளையும் பண்ணுங்கள். அப்ளை பண்ணால் தான் வந்து நமக்கு அதுக்கான ரிசல்ட் வந்து கிடைக்கும் சரியா. ஸோ எல்லாமே அப்ளை பண்ணுங்கள். நான் பார்க்க ஒரு 100 பேரோ இல்லை 50 பேர் பார்த்தா கூட ஒரு 8 மெம்பர்ஸ் தான் வந்து அதில் வந்து அப்ளை பண்ண வந்து லிங்க் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் அப்ளை பண்ணாங்களான்னு எனக்கு தெரியாது. ஸோ அப்படி தான் வந்து பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு வந்து நான் ஒரு 100 வீடியோஸ் போட்டேன்னா அப்படி போட முடியாது, ஒரு 5 வீடியோஸ் போட்டேன்னா கூட அதில் ஒரு 8 மெம்பர்ஸ் தான் வந்து அப்ளை பண்ணுறீங்க. ஓகே, ஸோ எல்லாமே வந்து அப்ளை பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறதோட நிறுத்திட்டு அப்ளையும் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நமக்கு இந்த ஜாப்க்கான ரிசல்ட் வந்து கிடைக்கும் சரியா. ஸோ எல்லாமே வந்து அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக நமக்கு வந்து ஜாப் சீக்கிரமாக கிடைக்கும். ஓகே, நீங்களே வந்து சொல்லுவீங்க இந்த மாதிரி எனக்கு வந்து ஜாப் கிடைச்சிட்டு அப்படின்ட்டு. ஸோ எல்லாமே அப்ளை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். தேங்க்யூ.